ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆன்லைன் மீட் மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாரம் நடக்கிற இந்த எல்லா ப்ரோக்ராமையும் தவறாமல் கலந்துக்கிற எல்லா வாலிபர்களுக்காகவும் நாங்கள் வாழ்த்துதல் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த வாரத்துக்கான ப்ரோக்ராம் சிறப்பாக போகணும்ல, அதுக்காக ஒரு ஆரம்ப ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா, இந்த நாளிலும் அப்பா யூத் ப்ரோக்ராமுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிற தகப்பனே அப்பா, இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிபர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற தகப்பனை ஒவ்வொருவருக்குள்ளும் அப்பா ஆவியில் ஒரு விடுதலை கொடுப்பீராக. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டவிழ்ப்பீராக. ஆவியானவரே உடைய கிரியை அந்த பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும் ஏசப்பா. உடைய கிரியையிலே அவர்கள் வளர உதவி செய்வீராக. ஆவியானவரே ஒவ்வொரு ப்ரோக்ராமிலும் அப்பா அந்த பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகளை அந்த பிள்ளைகள் கண்டுபிடித்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை அபியாசப்படுத்தி நீங்கள் உதவி செய்வீராக. அதன் மூலமாக தேவன் வைத்த திட்டத்திற்குள்ளாக அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு சேர்ப்பீராக. உடைய ராஜ்யத்துக்கு புரோஜனம் உள்ளவர்களாக அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் கொண்டு சேர்ப்பீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உலகத்தின் கேட்டுக்கு தப்பி அந்த பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்படுவார்களாக. இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போ நம்ம சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர் என்ற பாடலை பாடி நாம் தேவனை உயர்த்துவோம். சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர். கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர். கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். சிறகாலே என்னை மூடிடுவார், சிட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இயேசு எந்தன் தாபரமே. சிறகாலே என்னை மூடிடுவார், சிட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இயேசு எந்தன் தாபரமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவரே 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 இயேசுவே. ஆராதனை 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 உமக்கே. ஓசனா 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 ஓசனா. கூப்பிடும் போதும் என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். கூப்பிடும் போதும் என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். சிறகாலே என்னை மூடிடுவார், சிட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இயேசு எந்தன் தாபரமே. சிறகாலே என்னை மூடிடுவார், சிட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே,
தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். உன்னதரும் சர்வ வல்லவரும் இந்தனை மறைத்திடும் நிழலும் அவர். கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். சிறகாலே என்னை மூடிடுவார், சட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, என்ப இயேசு எந்தன் தாவரமே. சிறகாலே என்னை மூடிடுவார், சட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, என்ப இயேசு எந்தன் தாவரமே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து நாம் தேவனை ஆராதிப்போம். வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்த சுத்த கிருபை என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகணும், இல்ல குறைவுகள்
நிறைவாகணும், வறட்சி செழிப்பாகணும், எல்லா வறட்சி செழிப்பாகணும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. இப்போ மெசேஜ் டைம். வாங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் நம்ம அவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ச்சியாக இளைஞர்கள் தன் மனதில் கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, பரிசுத்த வாழ்க்கை, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகிறது, அதை குறித்ததான ஒரு அவேர்னஸ், இளமையில் நுகத்தை சுமப்பது, தனிநபருடைய உங்களுடைய செல்வாக்கான வாழ்க்கை, தெளிந்த புத்தியும் நற்கிரியை செய்கிற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக போராடி வெற்றி பெறுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இளைஞர்கள் எப்படி வேதத்தில் இருந்தாங்க, எப்படி நல்ல பக்தி உள்ள இளைஞர்கள் எப்படி வேதத்தில் இருந்தாங்க, எப்படி ஆண்டவரை கை கொண்டு வாழ்ந்தாங்க, பக்தி இல்லாத இளைஞர்கள் எப்படிலாம் வேதத்தில் காணப்பட்டாங்க நம்மளுடைய வாழ்க்கையில், அப்படி பக்தி இல்லாத தன்மைகளை கர்த்தர் மாற்றும்படியாக இப்படியான சில வசனங்களை தொடர்ச்சியாக பார்த்தோம். அல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு இளைஞர்கள் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள கடமைகள் என்ன, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கடமைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் தியானிக்க போகிறோம். முதலாவது பெற்றோர்களுடைய காரியங்களை குறித்து இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை குறித்துதான நம்ம சில வசனங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க யாத்திராகமம் 20:12 வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீ கனம் பண்ண வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட சில கடமைகள் இருக்கிறது. அது என்ன கடமை? உன்னை பெற்றெடுத்த உன் தாய் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அவங்களை நீ கனவீனப்படுத்தக்கூடாது, அவங்களை நீ அசட்டை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படிந்திருந்தனால தான் அல்லேலூயா அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். பிதாவின் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்த பூமிக்கு வந்தார். தனக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட பெற்றோர்களை அவர் கனம் பண்ணினார். அவர் தேவனாய் இருக்கையில் அவர் ஏன் கனம் பண்ண வேண்டும், அவர் ஏன் கீழ்ப்படிய வேண்டும், யோசித்து பாருங்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் அவதரித்தது நிமித்தமாக அவர் தன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் சரியாக செய்தார். அவர் தன் தகப்பனுக்கு உதவியாய் காணப்பட்டார். அதனால் தான் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் தச்சனின் மகன் அல்லவா. இப்போ இவருக்கும் என்ன இருக்குது, அந்த பேர் அங்கே வருகிறது. ஏனென்றால் அவர் தன் தாய் தகப்பனுக்கு உதவியாக அவர் கீழ்ப்படிந்து அவர் காணப்பட்டிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கும்படியாக நம் தாயும் தகப்பனை நம்ம என்ன செய்ய வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கி நம்முடைய பெற்றோர்களை எப்படி கனம் பண்ணுகிறோம் யோசித்து பாருங்க. உங்களுடைய நடக்கையில், உங்களுடைய செயல்களில், உங்களுடைய சிந்தையில், நீங்கள் வெளியே அவர்களை நீங்கள் எப்படி கனப்படுத்துகிறீர்கள். நீங்கள் நன்றாக நல்ல குணமுள்ளவர்களாய் காணப்படும் போது உங்கள் பெற்றோர்கள் கனப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் பொல்லாதவர்களாய் காணப்படும் போது அவர்கள் கனஈனப்படுத்தப்படுகிறார்கள். வெளியிடங்களில் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் எப்படி அவர்களை மற்றவர்கள் முன்பதாக கனப்படுத்துகிறீர்கள். அநேகர் பார்க்க முடிகிறது, கனஈனப்படுத்துகிறார்கள். இதற்கு முன்பதாக தன் பெற்றோர்களை ஏளனமாய் பேசுவதெல்லாம் காண முடிகிறது. ஆனால் தேவ பிள்ளையாகி நீங்களும் நானும் அப்படி இராதபடிக்கு உங்களுடைய பெற்றோர்களை கனப்படுத்தி கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை தருவாராக. லேவியராகமம் 19:3 வாசிக்கும் போது, உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள். அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் என்ன செய்யணுமா, பயந்திருக்கவும். இப்போ வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நாங்கள் தாய் தகப்பனுக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்று அநேகர் நினைப்பதுண்டு. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தாய் தகப்பன் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. அதுதான் அந்த பயம். பயம்னா என்ன, அவங்க சொல்லுக்கு என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த ஃபியர்.
மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணீர் வருவிக்கும், அதாவது பயந்து ஏதோ ஒன்று நடுங்கி அப்படி என்று அல்ல. நீங்கள் அவங்களை நேசிப்பதே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற பயம் கலந்த ஒரு மரியாதை. அவங்களோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பதே அது ஒரு பயம். ஹல்லேலூயா. அவங்களை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பது ஒன் ஆஃப் த ஒரு ஃபியர். கர்த்தருக்கு பயப்படுறவங்க நிச்சயம் அவங்க பெற்றோரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுடைய வார்த்தைக்கும் நீங்கள் பயந்து கனப்படுத்துவீங்க. சிலருக்கு பயம் இருக்காது, பெற்றோர்கள் ஆமாம் அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு போட, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் உள்ள என்ன இல்லை, அந்த பயம் இல்லை. இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடாது. நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்த பெற்றோர்களை நாம் கனப்படுத்தி அவர்களுடைய காரியங்களை நாம் பயந்து காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் உலகத்துக்காக பயப்பட தேவையில்லை. ஒரு மாம்சீகமான பயத்தை நான் அங்கே சொல்லவில்லை. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்றால் வேதம் சொல்கிறது. அந்த பயத்தை நான் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்குள் நம்ம எப்படி இருக்கணும், அந்த பயபக்தியை கர்த்தர் நமக்கு தருவாராக. உபாகமம் 27:16 வாசிக்கும் போது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு என்ன பெற்றீங்க, நீங்கள் எதுக்கு அப்படி பண்ணீங்க என்று சொல்லி அநேக வார்த்தைகளினால் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிற பிள்ளைகள். அப்போ பாருங்க, அறியாமையினாலே அநேக சாபங்களை பிள்ளைகள் என்ன செய்து கொள்ளுகிறாங்க, வாங்கி கொள்ளுகிறாங்க. உங்கள் நிமித்தமாக உங்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்காதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் உங்கள் நிமித்தம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர்கள் இருதயங்களை ஹர்ட் பண்ணாதபடிக்கு, அவர்கள் 2 வார்த்தை திட்டினா திட்டிட்டு போகட்டுமே, அதனால் நீங்கள் ஒன்றும் கெட்டு போய்விட மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆனால் பெற்றோர்கள் 2 திட்டினால் நீங்கள் 10 பேச வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட அந்த தேவையில்லாத அவங்க வெளிப்படையாக அவங்களை சபிக்க மாட்டாங்க. உள்ளத்தில் உங்களை நினைத்து அவங்க வேதனைப்பட்டு அழுகிறது என்னோட வாழ்க்கைக்கு அது சாபமாக மாறிவிடும். அதனால் அப்படி இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த பெற்றோர்களை சபிக்கிற அவர்களை தூஷிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. வந்திருந்தால் தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்கள், கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 30:17 வாசிக்கும் போது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். பாருங்க, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகள். தகப்பனை பரியாசம், தகப்பன் ஒரு ஏஜ் ஆகும்போது அவர்களை பரியாசம் பண்ணுகிற சில பிள்ளைகள் உண்டு. பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாச ஆவி நமக்குள் இருக்கக்கூடாது. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். நீங்கள் தகப்பன் தாயை பரியாசம் பண்ணுவது தேவனை பரியாசம் பண்ணுவது. உங்களுக்கு தந்த தகப்பனின் தாயும் நீங்கள் பரியாசம் பண்ணும்போது தேவன் பரியாசம் பண்ணப்படுகிறார். ஏனென்றால் அவர் தானே உங்களுக்கு தகப்பனின் தாயும் தந்திருக்கிறார். அதனால் பரியாசாவி நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க படிப்பறிவு இல்லாமல் இருப்பார்கள். ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ண தெரியாமல் இருக்கலாம், சரியாக உங்களை மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியாமல் இருக்கலாம், அவங்கள ஏதோ ததகான்னு பேசலாம், கொஞ்சம் புத்தியாக பேசாமல் இருக்கலாம், நீங்கள் ரொம்ப ஞானமானால் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது நிமித்தம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. ஒரு 4 பேர் மத்தியில் நீங்கள் ரொம்ப டீசெண்டாக பேசுவீங்க, அவங்களுக்கு அப்படி பேச தெரியாமல் இருக்கலாம். அது நிமித்தமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பெற்றோரை பரியாசம் பண்ணக்கூடாது. தாயினுடைய கட்டளையை அசட்டை பண்ணுகிறவர்களுடைய கண்களை நதியின் காகங்கள் என்ன செய்யுமா பாருங்க. அது ஒரு பாதிப்பு. அப்படின்னா என்ன, காகம் வந்து கண்ணை பிடுங்குதோ இல்லையோ, அது ஒரு பாதிப்பு. வெளிச்சத்தை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெளிச்சத்தை இது குறைய பண்ணும். உங்கள் தாய் உங்களுக்கு போடுகிற கட்டளைக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் கீழ்ப்படிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய தாய் தகப்பன் தேவனுடைய வழிகள் தான் உங்களை நடத்துவார்கள். அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த கட்டளைகளை அசட்டை பண்ணாதிருங்கள். தாயின் போதகத்தை கேள், தகப்பன் புத்தியை கேள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதிருங்கள். கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள வெளிச்சத்தை அது குறைத்து இருளாய் மாற்றி விடுகிறது. இன்னைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கீழ்ப்படியும் போது விடுதலை உண்டாகிறது. மத்தேயு 15:4 வாசிக்கும் போது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. இயேசுவும் இதை எடுத்து சொல்லுகிறார். தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் என்ன செய்யப்பட வேண்டும், இங்கே பார்த்தோம், சபிக்கப்பட கடவன், இங்கு கொல்லப்பட வேண்டும்.
என்னை எவ்வளோ ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு பெற்றோர் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவங்களுக்கு அவ்வளோ கனத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளாகிய நாம் இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க, நீங்கள் அந்த காலத்து ஆட்கள் என்ன நீங்கள் சொன்னாலும் பைபிள் என்றைக்கும் மாறாதது. உங்களுக்கு தேவன் தந்த பெற்றோரை கனப்படுத்துங்கள், அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க, அவமதிக்கக்கூடாது, அவங்களை நீங்கள் நிந்திக்கக்கூடாது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து உங்களை வளர்க்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள், அவங்களுக்காக ஜெபியுங்கள், அவங்களுக்கு பிரியத்தோடு அன்போடு கீழ்ப்பிடுதலோடு தாழ்மையோடு அவங்களோட பேசுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆலோசனைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய கடமைகளை அறிந்து ஆண்டவரே அவங்க செயல்பட உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தன்னுடைய பெற்றோர்களை கனப்படுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், கீழ்ப்படிய தேவனுக்கு ஏற்ற அந்த பயபக்தியோடு வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. தேவையில்லாத பாவங்களிலும் சாபங்களிலும் தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளும் பிள்ளைகள் போய்விடாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை வேலையடைத்து காக்கும்படியாக செபிக்கிறோம். பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னை சரிப்படுத்தி கொண்டு எச்சரிக்கையாய் வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோரை கனப்படுத்துங்கள், அவங்களை நேசியுங்கள், கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. வாங்க நம்ம கிறிஸ் ப்ரோக்ராமில் போகலாம். எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியுது. ஏன்னா வாரம் நீங்கள் ஆன்சர் பண்ண ஸ்பீட்லாம் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஆர்வமாக இருப்பீங்கன்னு. இந்த வாரத்துக்கான கொஸ்டினோட நம்ம அக்கா வெயிட் பண்ணுறாங்க. வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் அப்போஸ்தலர்கள் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரையும் உள்ள கொஸ்டின் ஆன்சரோட நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் பார்த்துடலாம். வர்ஜினியா சேவியர், எஸ்தர் MBA, ஆக்னஸ் ஜபா, தேவராஜ் தேவா, கேசியா சேவியர், ஜெனோ ரென்சி. உங்களுக்காக கிளாப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லா கொஸ்டினும் கரெக்டான ஆன்சர் பண்ணது கேசியா சேவியர். அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே நம்ம போகலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன் யார்? சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன் யார்? உங்கள் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எருசலேமின் சேனாபதியிடம் எந்த பாஷையில் பவுல் பேசினான்? எருசலேமின் சேனாபதியிடம் எந்த பாஷையில் பவுல் பேசினான்? Your time starts now. Third question friends, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே தேவனே உம்மை அடிப்பார் என்று பவுல் யாரை பார்த்து கூறினார்? வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவனே உம்மை அடிப்பார் என்று பவுல் யாரை பார்த்து கூறினார்? உங்கள் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஃபோர்த் கொஸ்டின், தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஃபிஃப்த் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனை காண வருகிறவரை தடை செய்யாமல் இருக்க 100க்கு அதிபதிக்கு கட்டளையிட்ட தேசாதிபதி யார்? அகைன் ரீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக கேளுங்க. பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனை காண வருகிறவரை தடை செய்யாமல் இருக்க 100க்கு அதிபதியிடம் கட்டளையிட்ட தேசாதிபதி யார்? உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அடுத்து 6th கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ்,
ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக வந்த தேசாதிபதி யார்? ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக வந்த தேசாதிபதி யார்? உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்ட் செக்மெண்ட் பிக்சர் பசில். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பிக்சர் வருது. இப்போ உங்களுக்கான செகண்ட் பிக்சர் வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ உங்களோட வேர்ட் பசில் வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் வேர்டு. இப்போ உங்களுக்கான செகண்ட் வேர்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டான வேர்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் அனுப்புகிறீங்க. அதே மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். டெப்த்தான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம நிறைய கேட்குறதில்ல, ஆனால் சில கொஸ்டின் கொஞ்சம் டெப்த்தான கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் அது நிறைய பேர் ஒரு சில பேர் தான் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணீங்க, பட் டெப்த்தான கொஸ்டின் வரும்போது ஒரு சில பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 அதிகாரம் தானே, அது நல்ல தரவாக பண்ணுங்கள். அதே மாதிரி சில நேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்சர்ஸாக வரும். அதனால அந்த நேம்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக அது என்ன நேமு, எது, அவங்க யார் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் அப்போஸ்தலர்கள் 26ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரையும் 3 அதிகாரம் தான். ஸோ இதோட நமக்கு ஆக்ட்ஸ் சாப்டர் முடியுது. ஸோ இந்த 3 அதிகாரம் தான். ஸோ தரவாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் இந்த கொஸ்டின் ஆன்சருக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கேள்வி பதில் நேரத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது வாலிபர்கள் சார்பாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதில்களை பார்க்க போகிறோம். தேங்க்யூ பாஸ்டர். இது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான தருணம். உங்ககிட்டேருந்து டைரெக்டாக நாங்கள் ஆன்சர் வாங்கிக்கிறது. நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. அதில் முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜெப நேரத்தில் நம்ம தனி ஜெபங்களில் எதற்காக ஜெபம் பண்ணணும்? தனி ஜெப நேரங்கள்ங்கிறது பலவிதமான தனி ஜெப நேரங்கள் இருக்கிறது. முதலாவது அனுதின ஜெபங்கள்னு வரும்போது முதலாவது தேவனை துதிக்கிறது, சில பாடல்களை பாடுவது, கொஞ்சம் பாவங்களை அறிக்கை செய்வது, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பது, வேத வசனங்களை கொஞ்ச நேரம் தியானிப்பது, அதற்கப்புறம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்கள், படிப்பு காரியங்கள், அவங்கவுங்க ரிலேட்டடான குறிப்புகளுக்கும் தேவனுடைய பாதுகாப்பை கேட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை பற்றி பிறரிடம் எப்படி சொல்வது, அந்த பயத்தை எப்படி நீக்குவது? இப்போ இது அடுத்த எஸ்டீம் வந்துடுது கேள்வி. ஆனாலும் சொல்லுவோம், ஆண்டவரிடத்து முதல்ல ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் அவைகளை நம்ம அனுபவித்து நன்றியாக இருக்கும்போது நம்மளை அறியாமலே நன்றி உணர்வுகளே சொல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நல்ல செய்தி இருந்துச்சுன்னா அது தங்களுக்குள்ளே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நமக்கு கிடைச்ச நல்லதை மற்றவங்களுக்கு சொல்ல நம்ம உந்தப்படுவோம். சாதாரண ஒரு பிச்சைக்காரன் திடீர்னு பார்த்தா பக்கத்து தெருவில் ஒரு கல்யாண வீடு, சாப்பாடெலாம் மிஞ்சிருச்சு, சாப்பாடு நிறையா கிடைச்ச உடனே அவனுக்கு தெரிஞ்ச பிச்சைக்காரனெல்லாம் கூப்பிட்டு, ஏய் நல்ல சாப்பாடு கிடைக்குது வாங்கன்னு சொல்ல உடனே எல்லோரும் வந்துடுவான். ஒரு காகமே ஒரு சின்ன சாப்பாடு அதுக்கு கிடைச்சா ஊரே கூப்பிட்டுருது. நமக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகளை மற்றவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லாமல் இருக்க முடிகிறதுங்கிறதான் இப்போ கேள்வி. ஆனால் நம்ம பெற்ற நன்மைகள் அதை நாம் அந்த நன்மைகளை நாம் சொல்லுவது தான் நமக்கு நன்றி உணர்வு. சே சம்திங், நமக்குள்ளே என்ன தோணுதோ அந்த இடத்துல பல விதங்களில் நம்ம சொல்லலாம். அதுக்குன்னு சில டீச்சிங்ஸ்லாம் இருக்குது.
நமக்குள்ள ஆண்டவர் என்ன நன்மை செய்தாரோ அந்த அடிப்படையில் சொல்லுவது. அப்புறம் பல மெத்தட் இருக்குது. அதில் முதல் மெத்தட் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மையின் அடிப்படையில். மூன்றாவது நீட் பேஸ் எவாஞ்சலிசம், மற்றவங்களுடைய தேவையின் அடிப்படையில். உங்கள் தேவையை இயேசு சந்திப்பார். ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் ஆல் கொஸ்டின். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசுவிடத்தில் தான் இருக்குது. அதனால் அவர் தான் ஆன்சருங்கிறத வச்சு நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் தேவன் மனிதனை உண்டாக்கினார். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போனார். அதை ரட்சிப்பதற்கு அவர் மனிதனாய் வந்தார். அவராலே ரட்சிப்பு கிடைக்கிறது. பல விதங்களிலே நாம் சுவிசேஷத்தை சொல்லலாம். ஏற்கனவே நல்ல நற்செய்தி ஊழியங்களை செய்கிறவர்களோடு நல்ல பழகும்போது நமக்கு நல்ல அதுலேயும் அனுபவம் கிடைக்கும். நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். சும்மா அந்த சிலர் வீணாக பேசிக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிற ஆட்கள் வாய் தான் இருக்கும். அதே வாயை தேவனுக்காக பயன்படுத்தினா அநேகர் ரட்சிக்கப்பட நல்லாயிருக்கும். நல்ல காஸ்பல் எவாஞ்சலிசம் சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவை. அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம சர்ச்சிலேருந்து பல மினிஸ்ட்ரீஸ்லாம் போகிறோம், அவைகளில் போகும்போதும் நிறைய கற்றுக்கொள்ளலாம். இப்போ வந்து தேவனின் சத்தம், கர்த்தர் நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாரு, அது எப்படி நம்ம வந்து வேறுபடி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதுதான் கர்த்தரின் சத்தம் அப்படின்னு சொல்லி. தேவ சத்தத்தை எப்படி புரிந்து கொள்வது? முதல்ல சத்தங்கள் என்கிற கான்செப்டை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம்னா, இந்த உலகத்தில் நிறைய சத்தம் இருக்குது. ஒரு கரண்டி கீழே விழுந்தால் ஒரு சத்தம் வரும். ஒரு ஆள் கீழே விழுந்தால் அதில் ஒரு சத்தம் வரும். இந்த மாதிரி ஒரு வண்டி ஆக்சிடெண்ட் ஆனால் ஒரு சத்தம் வருது. குக்கரில் சத்தம் வருது, கடிகாரத்தில் சத்தம் வருது. இதே போல் நம்ம மனதுக்குள்ளே சில சத்தங்கள் வருகிறது. இதெல்லாம் மைண்டு சம்பந்தம், மைண்ட் வாய்ஸ். மற்றவங்க மனுஷர்கள் பேசுகிற சத்தம் இருக்குது, மிருகங்களுடைய சத்தம், பல சத்தங்களை கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆவியில் பேசுகிறார். அதனால் ஆவியில் ஒரு கிளாரிட்டியாக இருந்து அதை பேசி பழகும்போது தான் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இதை உதாரணத்தில் சாமுவேலை குறித்து பார்க்கும்போது, கர்த்தர் பேசின உடனே அவன் மைண்டில் அவன் நினச்சது நம்ம ஏலி தான் கூப்பிட்டாரு. அப்புறம் தான் அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். அதனால் அந்த தேவ சத்தத்தை கேட்டு பழக பழக அந்த அனுபவம் வரும். ஆண்டவர் நம்ம ஆவியில் பேசுவார். இப்போ ஒரு பாடல் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். 2 தடவை வந்துடுச்சு, 3 தடவை வந்துடுச்சு, வந்துட்டுனா அது ஆண்டவருடைய நடத்துதல். ஏற்கனவே வீட்டில் ஒரு பைபிள் வாசித்திருப்போம். அந்த வசனத்தில் ஒரு வசனம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். திடீர்னு நம்ம பிரசங்கம் கேட்போம், அதே வசனம் வந்துடும். அப்போ ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் ஆகும். 2-3 சாட்சினால் தேவனுடைய வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படும். அதனால் ஆண்டவர் பேசும்போது பல விதங்களில் நம்ம புரிந்து கொள்ளலாம். சில நேரம் நமக்கு நடந்த ஒரு நிகழ்வு ஆண்டவர் கொண்டு வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். தேவனுடைய சத்தம்ங்கிறத விட காட்ஸ் கம்யூனிகேஷன், அது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேவன் எப்படிலாம் நம்மோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கும்போது பல விதங்கள் இருக்குது. சத்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் சிலர் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆவியில் அவர் கம்யூனிகேட் பண்ணுவார். உணர்த்துறது இது தவறு, இது தவறு, இது தவறு, உணர்த்துறதுல ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுவார். சில வார்னிங்ஸ் மூலம் பல விதங்களில் தேவன் கம்யூனிகேட் பண்ணுவார். அதனால் காட்ஸ் கம்யூனிகேஷன் எப்படிலாம் நம்மோடு கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்பதை நாம் புரிந்து அதற்கேற்ப நடக்கும்போது திரும்பவும் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுவார். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவி. இப்போ கம்யூனிகேஷனுக்கு யார் ஒபே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தொடர்ந்து அந்த கீழ்ப்படிதல் வரும். இல்லைன்னா சிலர் மனுஷ சத்தத்திலே ஓடிட்டு இருப்பாங்க. சிலர் மனதின் சத்தம், மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ்லேயே ஓடிட்டுருப்பாங்க. சிலர் இந்த சூழ்நிலைமையிலே நடத்தப்படுவாங்க. இப்போ சூழ்நிலைமை ஃபேவராக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்க நடப்பாங்க. சூழ்நிலைமை அன்ஃபேவராக இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு தக்க மாற்றிக்கிடுவாங்க. ஆனால் காட்ஸ் வாய்ஸுங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி இதுக்கு மேலே உன்னத அனுபவத்துக்குள்ளே வந்துடும். அதனால் தேவனுடைய சத்தத்தை ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த அனுபவங்களில் கேட்க பழகலாம். நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியுமே இப்போ நான் சொல்கிற பதிலுக்குள்ளே தான் வரும். இந்த உலகத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நம்ம வாழ்கிற அந்த சரீரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது, பிசாசுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுக்கு உடைய வல்லமை தான் பெரிய வல்லமை. இந்த வல்லமை தெரியாததுனால தான் அநேகர் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க, இந்த மாம்சத்தில் உள்ள பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க, பிசாசு கொண்டு வர்றதில் சிக்கிக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி வருகிற மேற்கொள்ளக்கூடிய அந்த சர்வ வல்லமை, தேவனுடைய வல்லமையை ஒருவன் ருசி பார்த்து அதிலே ஒருவன் பலன் கொண்டால் அவன் எதையுமே ஜெயித்து விடலாம். அந்த மேலான ஒன்று இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதனால தங்கள் மனதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த யானையை 4 பேர் பார்க்க போன கதையை கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி அந்த தேவனுடைய வல்லமையை சார்ந்துக்கிட்டா மீதி எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இப்போ ரொம்ப சிம்பிள், ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். நீங்கள் டவுட்லாம் உங்களுக்கே வராது. ஏன்னா நீங்கள் உங்களை தேவனோடு இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனை, வந்துட்டு இருக்கிற பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா ஜெயித்த இயேசு தான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்படி வாழ கர்த்தர் கிருபை செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த ஆலோசனைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். வல்லமை விளங்கப்படணும். இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும், ஆன்லைனில் கவனிக்கிறவர்களும் எந்த தீமைகளிலோ இந்த உலகம் ஏமாத்திடக்கூடாது, மனுஷன் ஏமாத்திடக்கூடாது, மனுஷி ஏமாற்றக்கூடாது, வாலிபத்தின் கவர்ச்சிகள் உங்களை வஞ்சித்திடக்கூடாது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிற எந்த மாயை வலைகளிலும் சிக்கிக்கொள்ளாதபடி பரிசுத்தாவி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.